நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எந்த விஷயத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா பிக் பாஸ் சீசன் 8 இருக்கு இல்லையா, அதுல இருந்து கமலஹாசன் விலகி இருக்கிறது அப்படின்றது பார்த்தோம்னா பிக் பாஸ் ரசிகர்களுக்கும் கமலஹாசன் ரசிகர்களுக்கும் ரொம்ப பெரிய ஷாக்கிங்கான நியூஸா இருக்கு அப்படின்னு வந்துட்டு தான் சொல்லணும். ஸோ இதை பொறுத்த வரைக்குமே நம்ம எப்படி பாக்குறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லாஸ்ட் சீசனை தவிர மற்ற சீசன்ஸ் எல்லாத்துலயுமே பார்த்தோம் அப்படின்னா கமல் இருக்காரு இல்லையா, கமல் வந்துட்டு அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கின விதம் அப்படின்றது எக்கச்சக்கமா ரசிகர்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். லைக் குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா கமல் கேட்கக்கூடிய கேள்விகள் அப்படின்றது வந்துட்டு ஓகேப்பா நம்ம நினைச்ச மாதிரியே கேள்வியில அவர் கேட்கிறாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கமல் வந்துட்டு அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பட் லாஸ்ட் சீசன் இருக்கு இல்லையா, லாஸ்ட் சீசன்ல கமல் எடுத்த ஸ்டாண்ட் அப்படின்றது பார்த்தோம்னா அப்படியே அவருக்கு தலைகீழா திருப்பி போட்டுச்சு. சோசியல் மீடியாஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ஆண்டவர்னு கூட சொல்லி பார்க்காம அவரை வச்சு அடிச்சு விட்டுருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். மாயாக்கு சொம்பு தூக்குறாரு, மாயாக்காக தான் சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு மாயாக்கு ஃபேவராகவும் பிரதீப் இருக்காரு இல்லையா, பிரதீப் ஆண்டனிக்கு அகைன்ஸ்டாவும் அவர் எடுத்த ஸ்டாண்ட் அப்படின்றது எக்கச்சக்கமான அதிர்வலைகள் அப்படின்றது ஏற்படுத்துச்சு. சோசியல் மீடியாஸ்ல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு அதை பத்தி எக்கச்சக்கமான டிபேட்ஸ் கூட போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஃபைனலி பிரதீப் ஆண்டனி இருக்காரா, அவர் பண்ணது தப்பு தான் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கமலஹாசன் அந்த ஸ்டாண்ட் அவுட்டு பின்னாடி வரவே கிடையாது. பட் மக்களை பொறுத்த வரைக்குமே பிரதீப் ஆண்டனி இருக்காரு இல்லையா, அவர் எந்த தப்புமே பண்ணல, அவருக்கே அந்த தண்டனை அப்படின்றது கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான கேள்விகள் அப்படின்றதும் முன்வைக்கப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எக்கச்சக்கமான டிபேட்ஸ்க்கு அப்புறமா கமல் இருக்கார் இல்லையா, கமல் வந்துட்டு இனிமேல் இந்த நிகழ்ச்சி அப்படின்றத ஹோஸ்ட் பண்ணவே வேணாம், கோபிநாத்தை வந்துட்டு பேசாம மீதி இருக்கக்கூடிய நாட்கள் வந்துட்டு ஹோஸ்ட் பண்ண சொல்லுங்க, கோபிநாத் வந்துட்டு நீயா நானா இருக்கு இல்லையா அதை நடத்துறது கூட பார்க்க நல்லா இருக்கு, கமலஹாசனுக்கு கோபிநாத் வந்துட்டு எவ்வளவோ பெட்டர் அப்படின்ற மாதிரி கருத்துக்கள் வலுவா சோசியல் மீடியாஸ்ல உலாவர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னே சொல்லலாம். அப்பயே பார்த்தோம் அப்படின்னா இவ்வளவு பெரிய இஷ்யூஸ்க்கு அப்புறமா இவ்வளவு பெரிய சர்ச்சைகளுக்கு அப்புறமா கண்டிப்பா கமலஹாசன் இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்துட்டு செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அவர் இப்படி வந்துட்டு ஒரு கிண்டல் ஒரு கேலி அப்படின்றதுக்கு அவருக்கு அகைன்ஸ்டா வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா இனி பிக் பாஸ் வந்துட்டு அவர் ஹோஸ்ட் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா பிக் பாஸ் சீசன் 8 இருக்கு இல்லையா, ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் சில மாசங்கள் தான் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன்ல இந்த நிகழ்ச்சியில இருந்து நான் விலகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிவிப்பு ஒரு பக்கத்துல எதிர்பார்த்ததாகவும் ஒரு பக்கத்துல எதிர்பாராததாகவும் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பிக் பாஸ் நிறுவனம் சார்பில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 130 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் அப்படின்றது அவருக்கு பேசப்பட்டிருக்கு. பட் அதுவுமே வந்துட்டு எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கமல் இருக்காரு இல்லையா, அவர் வந்துட்டு மறுத்து இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு முக்கியமான காரணம் லாஸ்ட் சீசன்ல நடந்த இஷ்யூஸ் தான், சோசியல் மீடியாஸ்ல ஏற்பட்ட அவருக்கு ஏற்பட்ட அந்த கிண்டல் கேள்விகள் இருக்கு இல்லையா, அதுதான் முக்கியமான காரணம் அப்படின்றது சொல்லப்படுது. பட் கமலஹாசன் சைட்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா சினிமா ஷூட்டிங் இருக்கு இல்லையா அது வந்துட்டு அதிகமா இருக்கு அப்படின்ற ரீசன் சொல்லப்பட்டிருக்கு. பட் லாஸ்ட் இயர் பார்த்தோம் அப்படின்னா அதை விட முக்கியமான அரசியல் பணிகள் அப்படின்றது இருந்துச்சு, அப்பயும் சினிமா ஷூட்டிங்லாம் இருந்துச்சு. பட் இது நடுவில் பார்த்தோம் அப்படின்னா கமல் ஹோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு, அவர் நினைச்சிருந்தா இந்த வருஷமும் பண்ண முடிஞ்சிருக்கும், பண்ணிருக்க முடியும், பட் அவர் நினைக்கல அப்படின்றதான் உண்மை அப்படின்னே சொல்லலாம். பட் இப்ப மேட்ரு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அடுத்து பிக் பாஸ் ஹோஸ்ட் பண்ண போறது யாரு அப்படின்றது இருக்கு இல்லையா, அதுதான் இப்ப பார்த்தோம் எக்கச்சக்கமான யூகங்களுக்கு வழிவகுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா அடுத்த பிக் பாஸ் வந்துட்டு விஜய் இருக்கார் இல்லையா, விஜய் சேதுபதி அவர் தான் வந்துட்டு ஹோஸ்ட் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா சூர்யா ஹோஸ்ட் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லப்படுது. மூணாவதா ஒருத்தங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தோம்னா இவங்க ரெண்டு பேருமே கிடையாதுங்க, என் தலைவர் சிம்பு இருக்கார் இல்லையா, ஆல்ரெடி ஓடிடியில பார்த்தோம் அப்படின்னா அவர் ஹோஸ்ட் பண்ணியிருந்தாரு, அவர் தான் ஹோஸ்ட் பண்ண போறாரு அப்படின்னு சொல்றாங்க. நாலாவதா நம்ம நாட்டாம சரத்குமார் இருக்கார் இல்லையா, அவங்க தான் வந்துட்டு ஹோஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அஞ்சாவது தான் பார்த்தோம் அப்படின்னா கோபிநாத் இருக்கார் இல்லையா, சோ மற்ற ஸ்டார்ஸ் நம்புறதுக்கு பதிலாக நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு அந்த கெப்பாபிலிட்டி இருக்கு, அந்த திறமை அப்படின்றது இருக்கு, நீயா நான் ஹோஸ்ட் பண்ண மாதிரியே இதையும் ஹோஸ்ட் பண்ணக்கூடிய திறமை அதுக்கான டைம் அப்படின்றதும் கோபிநாத் கிட்ட இருக்கு, அவரை நம்பியே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேனல் சைட் இருக்கு இல்லையா அதுல இருந்து ஒரு யோசனை அப்படின்றது வரதான்னு சொல்லப்படுது. சோ இதுல எது உண்மை, யார் அடுத்து பிக் பாஸ் வந்துட்டு ஹோஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிதான் இந்த வீடியோல பேச போறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதிகப்படியான வாய்ப்பு யாருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சிம்பு இருக்கார் இல்லையா, சிம்புக்கு தான் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா ஆல்ரெடியே வந்துட்டு ஓடிடி இருக்கு இல்லையா, ஓடிடியில வந்துட்டு அவர் இந்த பிக் பாஸ் அப்படின்றத ஹோஸ்ட் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம விஜய் டிவிக்கும் சிம்புக்கும் பார்த்தோம் அப்படின்னா தொழில் ரீதியா ஒரு நல்ல நட்பு அப்படின்றது இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சூப்பர் சிங்கர் மாதிரியான நிகழ்ச்சிகள் இருக்கு இல்லையா, அதுக்கு எக்கச்சக்கமான ஸ்டார்ஸ் வந்திருந்தாலும் கூட சிம்பு வந்தப்ப பார்த்தோம் அப்படின்னா அது ரொம்பவே ஃபன்ஃபில்லான ஒரு நிகழ்ச்சியா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம காஃபி வித் டிடி அந்த மாதிரியான நிகழ்ச்சிகளா இருந்தாலும் சரி, விஜய் டிவில நடக்கக்கூடிய முக்காவாசி ஷோக்கு பார்த்தோம் அப்படின்னா சிம்பு சீஃப் கெஸ்டா வந்துட்டு வந்திருக்காரு, கலக்கப்போவது யார் மாதிரியான ஷோக்கா இருந்தாலும் சரி. ஸோ அதனால சிம்பு வந்துட்டு இந்த நிகழ்ச்சி இருக்கு இல்லையா அதை ஹோஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். 100%ல ஒரு 90% பார்த்தோம் அப்படின்னா சிம்பு தான் ஹோஸ்ட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்றாங்க. பட் இன்கேஸ் அவருக்கும் வந்துட்டு ஷூட்டிங் ப்ராப்ளம்ஸ் அப்படின்றது இருக்கு அப்படின்ற பட்சத்துல பார்த்தோம் அப்படின்னா
அடுத்த வாய்ப்பு நம்ம சரத்குமார் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட தான் போகும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ அவர் வந்துட்டு இதை ஹோஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்துட்டு ஜங்லி ரம்மி நாயகன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க சோசியல் மீடியால. ஏன்னா ரம்மி ஆப் இருக்கு இல்லையா, அதுக்கு ஃபேவரா வந்துட்டு அவர் ஆட்ஸ் அப்படின்றதெல்லாம் கொடுத்திருந்தாரு. ஒரு ஆக்டரா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவர் அதை பண்ணியிருந்தாரு. பட் அது வந்துட்டு அவருக்கு செம்மையா ஃபயர் பேக் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல சரத்குமார் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு கமல் சாருக்கு கரெக்டான ஒரு ரிப்ளேஸ்மெண்டா இருப்பாரு. ஏஜ் வைஸா இருந்தாலும் சரி, இல்லை அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா அந்த பக்குவ வயசா இருந்தாலும் சரி, அவர் வந்துட்டு கரெக்டா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக் போய்கிட்டு இருக்கு. ஸோ சரத்குமார் வரதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது சிம்பு வரதுக்கு 90% இருக்கு அப்படின்னா சரத்குமார் இருக்கார் இல்லையா, அவர் வரதுக்கு ஒரு 85% இருக்கு. இப்ப சேனல் சைட்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா கன்ஃபார்ம் அப்ரோச் பண்ணப்பட்ட ஆக்டர்ஸ்ல சரத்குமாரும் ஒருத்தர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கமல் இருக்காரு இல்லையா, கமலுடைய இடத்த வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சரத்குமார் அவர்கள் வந்துட்டு ரிப்ளேஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதும் ரொம்ப 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 அதிகம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. மூணாவதா பார்த்தோம் அப்படின்னா விஜய் சேதுபதியினுடைய பெயர் அப்படின்றது அடிப்படுது. ஏன்னா விஜய் சேதுபதியை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா நான் இதுதான் பண்ணுவேன் அதுதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் கிடையாது. எதா இருந்தாலுமே அவரால் பண்ண முடியும் அப்படின்ற சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பா பண்ணிடுவாரு. அப்படிதான் எக்கச்சக்க படங்களும் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஹீரோவாவும் பண்ணுவாரு, வில்லனாவும் பண்ணுவாரு. நல்ல கதாபாத்திரங்கள் கிடைச்சு அப்படின்னா சூப்பர் டிலக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான படங்களும் பண்ணுவாரு. இப்படி எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ் பண்ணுவாங்க. இப்படி போயிட்டு இருந்த சுச்சுவேஷன்ல தான் சன் டிவில திடுப்புன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சமையல் நிகழ்ச்சியுமே ஹோஸ்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த அனுபவம் இருக்கிறதுனால விஜய் சேதுபதி உள்ள வரதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குன்னே சொல்றாங்க. பட் இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சிம்பு அப்புறம் சரத்குமார் இருக்கார் இல்லையா, நமக்கு ரெண்டு பேருமே வராத பட்சத்துல தான் பார்த்தோம்னா விஜய் சேதுபதி கிட்ட போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது வந்துட்டு ஒரு 50% தான் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். பட் லிஸ்ட்ல விஜய் சேதுபதியும் இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. நாலாவது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா சூர்யா இருக்கார் இல்லையா, சூர்யா கிட்ட இந்த பேர் அப்படின்றது போகுது. பட் சூர்யா வந்துட்டு எக்கச்சக்கமான ஷூட்டிங்ஸ்ல இப்ப கமிட்மெண்ட் பண்ணி ரொம்ப தீவிரமா வந்து போய்கிட்டு இருக்காரு. முன்னணி நடிகர்கள்ல ஒருவரா அவர் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. இருந்தாலும் விஜய் டிவில நீங்களும் வெல்லலாம் 1 கோடி இருக்கு இல்லையா, அந்த ஷோவை அவர் ஹோஸ்ட் பண்ணியிருந்தாரு. கமலஹாசன் இருக்காரு இல்லையா, அவருடைய லைட் வெர்ஷன் தான் வந்துட்டு சூர்யா அப்படின்னு சொல்லக்கூடிய டாக் நிறைய இடங்கள்ல வந்திருக்கு. ஸோ அதனால சூர்யாவும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் அது வந்துட்டு ஒரு 50% கூட கிடையாது, ஒரு 30% அப்படின்னு தான் சொல்லணும். சூர்யா வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்படின்னு இருந்தாலும் கூட லிஸ்ட்ல அவருடைய பெயர் இருக்கு அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா ரம்யா கிருஷ்ணன் இருக்காங்க இல்லையா, ரம்யா கிருஷ்ணன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. பட் இதெல்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம மேல சொன்ன லிஸ்ட் இருக்கு இல்லையா, இவங்கெல்லாம் இல்லை அப்படின்னா அவங்கெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்துல கோபிநாத் இருக்காரு இல்லையா, கோபிநாத் வந்துட்டு இந்த நிகழ்ச்சியை ஹோஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்பு எந்த அளவுல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம முன்னாடி சொன்ன எல்லாருமே வந்துட்டு சினிமா ஸ்டார்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ பிக் பாஸ் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆரம்பத்துல இருந்தே படு பிரம்மாண்டமான படு பயங்கரமா வந்துட்டு அவங்க வந்துட்டு ப்ரமோட் பண்ணிட்டாங்க. ஸோ கோபிநாத் இருக்காரு இல்லையா, அவருக்கு என்னதான் கெப்பாபிலிட்டி அவருக்கு என்னதான் திறமைகள் அப்படின்றது இருந்தாலும் ஒரு சினிமா ஸ்டார் பண்ணும்போது அதுக்கான மார்க்கெட்டிங்கா இருந்தாலும் சரி, அதுக்கான வேல்யூவா இருந்தாலும் சரி, அந்த ஷோவை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா அது வேற லெவல்ல இருக்கும். கோபிநாத் இருக்கார் இல்லையா, அவரை கொண்டு வந்து நம்ம இந்த இடத்துல வைக்கிறோம் அப்படின்னா அவர் நல்ல திறமை இருக்குதா, அவர் கெப்பாபிலிட்டிலாம் இருக்குதா, மக்களுக்கு ஏற்ற மாதிரி ஷோ அப்படின்றத ஹோஸ்ட் பண்ணுவார் தான். பட் அதுவும் நீயா நானா மாதிரியான ஒரு டோன்லேயே தான் வந்துட்டு இருந்துட்டு இருக்கும். அவர் அதிரடியான கேள்விகள் அப்படின்றத கேட்டாலும் கூட பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்டார்ஸினுடைய அந்த பவர் இருக்கு இல்லையா, ஸ்டார் வேல்யூ அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. அது வந்துட்டு கோபிநாத் இருக்கார் இல்லையா அவருக்கு இல்லாதனாலதான் யோசிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயமா இருக்கு. கோபிநாத் இந்த நிகழ்ச்சியை ஹோஸ்ட் பண்றதுக்கான ஒரே ஒரு டிராபேக்காகவும் அந்த ஸ்டார் வேல்யூ மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி போன சீசன்ஸ்லயே பார்த்தோம் அப்படின்னா இவங்க ஹோஸ்ட் பண்றதுக்கு கோபிநாத் கையிலேயே இந்த நிகழ்ச்சியை கொடுங்க நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான வாய்ஸ் வந்தாலும் கூட பிக் பாஸ் டீம் வந்துட்டு அதை பெருசா கன்சிடர் பண்ணல அப்படின்னு வந்து சொல்றாங்க. பட் கடைசி நேரத்துல இவங்க யாருமே கை கொடுக்கல அப்படின்னு சொல்லி இருக்கிற சுச்சுவேஷன்ல பார்த்தோம் அப்படின்னா கடைசி ஆப்ஷனா கோபிநாத் இருக்கார் இல்லையா, அவர் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா மற்ற ஆக்டர்ஸை நம்பி நம்ம போறதுக்கு பதிலாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம ப்ராடக்ட் விஜய் டிவி இருக்கு இல்லையா, விஜய் டிவியினுடைய ஒரு நம்பிக்கையான ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது கோபிநாத்தினுடைய நம்பிக்கையா இருந்தாலும் சரி, அவர் கேட்கக்கூடிய கேள்விகளுடைய விதயமா இருந்தாலும் சரி, இது வந்துட்டு பிக் பாஸ் டீம் வந்துட்டு அட்ராக்ட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி இருந்தாலும் கூட இந்த ஸ்டார் வேல்யூ இருக்கக்கூடிய யாரும் கிடைக்கலன்னா நம்ம வந்துட்டு கோபிநாத் இருக்கார் இல்லையா அவரை வந்துட்டு ரெஃபர் பண்ணி பார்ப்போம். அவரை வந்துட்டு இந்த ஷோக்கு செட் ஆவாரான்னு சொல்லி பார்ப்போம். பட் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற எல்லா ஆக்டர்ஸ் கிட்டையுமே பார்த்தோம் அப்படின்னா முழு வீச்சில் டாக் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இன்னும் ஒரு 2-3 நாள்ல பார்த்தோம் அப்படின்னா அடுத்த பிக் பாஸ் ஹோஸ்ட் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமா உறுதி பண்ணப்பட்டுரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இவர் பிக் பாஸ் சீசன் 8 இருக்கு இல்லையா அதை ஹோஸ்ட் பண்ணாரு அப்படின்னா நல்லா இருக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யாரை நினைக்கிறீங்க அப்படின்ற பேரை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு இதே மாதிரி அப்பப்பா அப்டேட்டா போயிட்டு இருக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்பா அப்டேட்டா போயிட்டு இருக்கிற விஷயங்களை நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். தர பை பை.